Hey, hi, hello viewers, welcome to Animex Gaming. ஓகே கேஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டீமன்ஸ் ஆஃப் சாடர் ரிடம்ல எபிசோட் 14 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போத் அனிம் அண்ட் கேம் பிளே வீடியோஸ் போடுவோம். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். அண்ட் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறப்ப சைடில் ஹைப்புங்கிற ஒரு பட்டன் காமிக்கும். அந்த ஹைப்புங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ மற்ற யூசர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா போய் சேரும். ஸோ மறக்காமல் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுவீங்க. ஓகே விவர்ஸ், வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே விவர்ஸ், வீடியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹானா வந்து நம்ம சாணமை புதைச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கா. ஸோ லாஸ்ட் எபிசோட்லேயே நம்ம சாணமை கொண்டு வாங்க அவனை புதைக்கிற வேலையாக தான் நம்ம ஹானா வெளியே போயிருப்பா. ஸோ அதுதான் டேரக்ட் கேட்பான், சாணனை யார் கொண்டாங்க அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு. நம்ம ஹானா இல்லை, அதை பற்றி எதுவுமே தெரியல, விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல. சரி, அவன் எங்கே இருந்து செத்து கிடந்தான், அவனோட பாடியை நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்க நம்ம ஹானா சொல்கிறான், அவன் வந்து அவனோட ஷாப்லேயே தான் வந்து இறந்து கிடந்தான். அவன் மட்டும் இல்லாமல் அவனோட டீமன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அழிச்சிட்டாங்க. ஸோ அவங்களையும் வந்து கொண்டுட்டாங்க, அவனோட டீமன்ஸையும் கொண்டுட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதை சொல்லி முடிச்சுட்டு நம்ம ஹானா அப்படியே போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம ஹானா வந்து வேலை விஷயமா வெளியே போகிறதுக்கு முன்னாடி சமைக்கலாம்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பான். ஸோ அதெல்லாம் பேக் பண்ணி வச்சு தான் போயிருப்பா. நீங்கள் என்ன இன்னும் எதுவும் சமைக்கலையா, சாப்பிடவே இல்லையா, எல்லா இன்க்ரீடியன்ஸும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ நம்ம டேராக சொல்லுவோம், இல்லை நான் இவரு கிட்ட கேட்டேன், இவரு வந்து ஹாட் பாட் எப்பயுமே ஃபேமிலியாக உட்காந்து சாப்பாடுன்னு சொன்னான். ஸோ அதனால ஹானா வரட்டும், நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உனக்காக தான் நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேரா வந்து சொல்லியிருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹானா உடனே ஃப்ரிட்ஜில், சரி நான் எனக்குள்ளேயே நான் பேசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறா. ஏன் எனக்குள்ளேயே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னா, நம்ம ஹானாவை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மிரட்டியிருப்பான். அதாவது, நீ யாருக்கும் தெரியாமல் நீ என்னை மீட் பண்ண வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போன எபிசோடில் ஒரு ஒரு டேமன் வெல்டர் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டியிருப்பான். ஸோ அதனால் இப்போ இவங்கெல்லாம் ஒரு ஃபேமிலி இருக்கனால நம்ம ஹானாக்கு வேறு சாய்ஸ் கிடையாது, அதனால் இவங்களுக்கு சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக டேரெக்டாக சொல்லாமல் இன்டெரக்டாக சொல்கிறான். அதாவது நான் எனக்குள்ளேயே நான் பேசிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ சானாமோட பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா அவனை கொண்டவன் ஏதோ ஒரு மெசேஜ் எழுதி வச்சிருந்தான். ஸோ அந்த மெசேஜில் என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா, அடுத்த ஃபுல் மூன் வரப்போ, அதாவது ஃபுல் மூன்னா நமக்கு வந்து பௌர்ணமின்னு அர்த்தமா? ஆமாம். அடுத்த பௌர்ணமி வரதுக்குள்ளே, அடுத்த பௌர்ணமி வரப்போ நைட்டு 12 மணிக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற இடத்துக்கு வா. அதாவது ஃபிஜி மூராமியா வேர் ஹவுஸ்ன்னு அப்படிங்கிற ஒரு வேர் ஹவுஸ் இருக்குது போல். அந்த வேர் ஹவுஸ்க்கு வர சொல்லி நம்ம ஹானாக்கு மெசேஜ் அமைச்சிருக்காங்க. மெசேஜ் ஹானாக்கு கிடையாது, இவருக்கு மெசேஜ் அமைச்சிருக்காங்க. யூரோவோட ஃபேக்கான சைல்டு, ஃபேக்கான ஆசாவையும் அதே மாதிரி இன்னொரு குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட தான் இருக்காங்க. ஸோ அவங்களை நீ காப்பாற்றணும் அப்படின்னா என்கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் கொடுத்துருக்காங்க நம்ம யூருக்கு. இதை வந்து யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம ஹானா கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஹானா வந்து இதை டேரா கிட்ட மறைமுகமாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். உடனே நம்ம டேரா வந்து சொல்கிறான், ஓகே எனக்கு என்னன்னு தெரியல, பட் யூருக்கு உன்னோட அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஹாஸ்டேஜாக யூஸ் பண்ணி அவன் வர வச்சிருப்பான். பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க அவங்க ஹாஸ்டேஜாக அவங்ககிட்ட இல்லை போல. பட் மேபி அவனை நாங்கள் மீட் பண்ண போனோம்னா அவனுக்கு நம்ம யூரோட அம்மா அப்பா எங்கே இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சரி நம்ம ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரா ரெடியாக இந்த சைடு நம்ம ஆனால் ஓகேப்பா நான் என்கிட்ட பேசி முடிச்சிட்டேன், என்னமோ பண்ணுங்க, என்னை ஆளை விடுங்கடா அப்படின்ட்டு நம்ம ஹானா வந்து பார்த்தீங்கன்னா அவளோட வேலையை பார்க்கறதுக்காக திரும்ப போயிடுறான். அப்படியே இன்னொரு சைடு நம்ம ஹீரோவுக்கு வந்து காமிக்கிறாங்க. அவனும் அவனோட டீமன்ஸ் அப்புறம் கென் அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேட்டையாடுறதுக்காக வெளியே போகிறாங்க. நம்ம ஹீரோக்கிட்ட ரெடி பண்ண வெப்பன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அப்படி வெளியே போயிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ ஒரு குளத்துல பெரிய பெரிய மீனை பார்க்குறான். அப்படியே இங்கே போடுற பெரிய பெரிய மீனாக இருக்குது, சாப்பிட்டா செமையாக இருக்கும் மேடம் அப்படிங்கிறான். இன்னொரு சைடு கென்னு, அதெல்லாம் பிடிக்கக்கூடாதுப்பா, அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, மீன் பிடிக்கிறதுலாம் இந்த இடத்துல அலோடு கிடையாது அப்படிங்கிறான். என்னடா இந்த ஊர் ஒன்றுமே பண்ண மாட்டேறீங்க, அங்கே பாரு புறா 2 உட்காந்துட்டு இருக்கு பாரு, அடிச்சு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும்டா அப்படிங்கிறான். ஒரு காட்டுவாசி எப்படி பேசணும் அதே மாதிரி வந்து பேசிட்டு இருக்கான். அப்புறம் கென் தான் சொல்கிறான், இல்லை இந்த ஊரில் பர்மிஷன் இல்லாமல் வேட்டையாடக்கூடாது அப்படின்னு, ஏதாவது வேட்டையாடினா போலீஸ் வந்து நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்கப்பா, அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படிங்கிறான். என்னடா நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப, நீ இந்த உலகத்தில் நீ இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் அடிக்கக்கூட கூடாது, அதுவே வந்து பெரிய குற்றம் தான் அப்படிங்கிறான். அதை போங்கடா நீயும் உங்கள் ஊரும் அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இவங்க பேசிட்டு இருக்கிறப்ப டப்புன்னு நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு ஏதோ ஒரு சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அதாவது ஏதோ ஒரு டெமானோட சிக்னல் கிடைக்குது. ஹீரோ நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க, நம்மளை டெமான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபாலோ பண்ணது போல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ உடனே, ஐயோ என்னோட வெப்பன் வேறு இன்னும் ரெடி ஆகலையே, சரி அவன் அப்படியே நம்ம அவங்கள லூர் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த மலைக்கு கூட்டிகிட்டு போவோம், அதுக்குள்ள என்னோட வெப்பனை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள லூர் பண்ணிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெமான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. டெமான்ஸ் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் யாரோ வந்துட்டு இருக்கானுங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்படியே லூர் பண்ணி காட்டுக்குள்ளே கொண்டு போனோடனே அவனோட வெப்பனும் ரெடி ஆயிடுது. இவங்க ரெடியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அவங்க பின்னாடி வந்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு மறைஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரல, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ஃபாலோ பண்ணியே வந்துடுறாங்க. சரி இப்போ நம்ம யார் அப்படிங்கிறத காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு, நீங்கள் யார், நீங்கள் எதுக்காக எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாலோ பண்ண வந்து 2 பேரையும் அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி நாயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது.
ஸோ அந்த நாயை பார்த்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே எந்த விதமான ஒரு கொலை எண்ணமும் இல்லை. ஸோ அவங்கக்கிட்ட அதை பிளட் லஸ்ட்டுன்னு எதுவும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எந்த விதமான ஒரு திங்கிங்கும் இல்லை. பட் இருந்தாலும் இவங்களால நமக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு, நீங்கள் யார், நீங்கள் சொல்கிற பதிலில் தான் உங்களை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொந்தரவு பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதே இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ எங்களெல்லாம் ஒன்றும் கொண்டாதீங்க, நாங்கள் யாருன்னு சொல்லிடுறோம் அப்படின்ட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸை கழட்ட ஆரம்பிக்கிறானுங்க. என்னோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறானுங்களே அப்படின்னு பார்த்தா ஃபுல் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டால் தான் தெரியுது அவனுங்க வந்து மனுஷங்களே கிடையாது, அவனுங்களும் ஒரு டெமான்ஸ் தான், அதாவது டீமன்ஸ் தான். இதை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஷாக் ஆயிடுறான், கென்னும் ஷாக் ஆயிடுறான். என்னப்பா இவங்க பார்த்தா டீமன் மாதிரியே தெரியல, இவங்க பார்த்தா ஏலியன் மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்ல, அவங்க ரெண்டு பேரும் எப்போ நம்மளை மனுஷங்க பார்த்தாலும் நம்மளை ஏலியன்னே தான் சொல்கிறாங்க, ஆனால் நாமளும் டீமன் தானே, ஏன் எல்லா மனுஷங்களும் நம்மளுக்கு இப்படியே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் இது ரொம்ப தப்பு, நம்மளும் டீமன் தான், நம்மளும் ஏன் ஏலியனுங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க ரெண்டு பேருமே ஏலியன் வாய்ஸில் ஏதோ பேரை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அது நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு தான் தெரியுது அது வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் லாங்குவேஜாக, அதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாதாம்மா ஹியூமன்ஸால். ஸோ அந்த அனிமலையும் அந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் லாங்குவேஜ் மாதிரி தான் இருந்தது. அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பேரையும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போவாங்க. அதாவது எங்கள் ரிலீக்ஸாக இருக்கிறப்ப, ரிலீக்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாக இருக்கிறப்ப நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போவாங்க. பட் அதுக்கப்புறம் எங்களை யாருமே பார்க்க வரதுன்னு ரொம்ப சோகமாக இருந்தோம். அப்போ தான் திடீர்னு ஒரு நாய் மேலே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சரிஞ்சிட்டு கீழே விழுந்துருச்சு. அப்படி கீழே விழுகிறப்ப அந்த நாயோட ரத்தம் எங்கள் மேலே பட்டனால எங்களுக்கும் அந்த நாய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம டீமன் கூட கான்ட்ராக்ட் வைக்கணும் அப்படின்னா நம்மளோட பிளட்டை வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே நம்ம தெளிக்கணும் போல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எபிசோடில் பார்க்குறப்ப நம்ம ஹீரோட பிளட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்டாச்சு மேலே தெளிச்சனால தான் அவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோட டெமன்ஸாக ஆயிருப்பாங்க. அந்த கான்செப்ட் தான் இங்கே கொண்டு வராங்க. ஓ அப்படியா, உங்களுக்கு நாய் தான் மான்ஸ்டர் அப்படின்னா எனக்கு ஒருத்தங்களை தெரியும் கான்ட்ராக்டை பிரேக் பண்ணுறது, நான் அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, உடனே அவங்க ரெண்டு பேரும் ஐயோ இல்லை வேணாம் இந்த நாய் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் மாஸ்டர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அது நாயாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்புறமா அப்படியே அவங்க ரெண்டு பேருமே நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டை பார்க்குறாங்க. நீங்கள் தானே லெஃப்ட் அண்ட் ரைட் டீமன்ஸு, அதாவது லெஜெண்டரி டீமன்ஸ் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பார்ப்போம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் உங்களோட ஃப்ரெண்டாக இருந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்ட்ட கேட்குறாங்க. உடனே லெஃப்ட் அண்ட் ரைட்டும் அதெல்லாம் இருந்துக்கலாம், எங்கள் மாஸ்டருக்கு நீங்கள் எந்த விதமான தொல்லையும் தரல அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃப்ரெண்டாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியே கண்டிப்பாக நாங்கள் உங்கள் மாஸ்டர் எதுவுமே பண்ண மாட்டோம், நாங்கள் அதுக்காக இங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரி டீமன்ஸ் போல். ஸோ அதிலிருந்து நமக்கு தெரிய சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம டென் வந்து சொல்கிறான், சரி நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் ட்ரெஸ்ஸே போடாமல் இருக்கீங்க, இப்படி அம்மனமாக இருக்காதீங்க, போய் ட்ரெஸ்ஸை போடுங்க அப்படின்னு சொல்ல, உடனே அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்கிறப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறோம், இங்கே வாங்க எங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு வராங்க, அவங்களையும் உங்களோட ஃப்ரெண்டை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறோம். நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டும் அவங்களும் யாரா அப்படின்ட்டு மேலே பார்த்தா நம்ம ஒராசி சாமா வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. ஒராசி சாமாவா நான் பாருங்க, சாரி ஒசிரா சாமா அவங்க பேர். ஸோ ஒசிரா சாமா வராங்க, வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் கேட்குறாங்க, ஒசிரா சாமா நீ இங்கே என்ன பண்ணுற, நீ எப்போ வில்லேஜுக்குள்ளே தானே இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இவங்க ரெண்டு பேரும் ஐயோ அனதர் லெஜெண்டா, இன்னைக்கு நமக்கு கொடுத்து வச்சனால இவ்வளோ லெஜெண்ட்ஸை நம்ம பார்க்கணும், எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு சைடு சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்புறம் நம்ம டெஞ்சியை காமிக்கிறாங்க. நம்ம டெஞ்சி அங்கேருந்து வேகமாக வந்ததில் அப்படியே கண்ணெல்லாம் சொருகி போய் கிடக்கு. அப்புறம் அப்படியே நம்ம இவருக்கிட்ட ஓடி வரோம், இவரு நம்ம வில்லேஜை மறுபடியும் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இவருக்கிட்ட கேட்க, நம்ம இவரு உடனே திங்க் பண்ணுறான், நான் தான் கீழே இருக்கனே, நான் ஃபஸ்ட்டு மேலே எனக்காக தான் வந்து வில்லேஜ் அட்டாக் பண்ணாங்க, பட் நான் இப்போ கீழே இருக்கேன், மறுபடியும் எதுக்காக அவங்க வந்து வில்லேஜ் அட்டாக் பண்ண வராங்க, ஒரு வேளை ஃபேக் ஆசாவை கூட்டு போகிறதுக்காக வந்திருப்பாங்களோ, சரி இந்த தடவை யார் அட்டாக் பண்ணா, அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டெஞ்சிக்கிட்ட கேட்க, அவன் சொல்கிறான், நான் அவனை தூரத்தில் இருந்து தான் பார்த்தேன், ஒரே ஒருத்தன் தான் வந்தான், அவன் கையில் 2 ஸ்பாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தான் அப்படின்னு சொல்கிறான். ஒரு வேளை காகிமரி கிளான்லேருந்து அமைச்சிருப்பாங்களா, ஒன்றுமே புரியலையே, எதுக்கு மறுபடியும் வில்லேஜ் அட்டாக் பண்ணுறாங்க, அவ்வளோதான் நம்ம வில்லேஜ் இதுக்கப்புறம் முடிஞ்சது, யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஞ்சியோட காலை பார்க்குறான். அவன் கால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேடவே இல்லை. உடனே நம்ம டெஞ்சி கேட்குறான், டெஞ்சி நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். நம்ம டெஞ்சியை பார்த்து நம்ம ஹீரோ கேட்குறான், டெஞ்சி நீ உண்மையிலேயே யார், நீ ஒரு மனுஷன் இல்லை தானே, நீ ஒரு டிமாண்ட் தானே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். உடனே நம்ம டெஞ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருது. ஏன் அப்படி கேட்குறான் அப்படின்னு தெரியல. சரி நீ எப்படி என்னை கண்டுபிடிச்ச, நான் டீமன் தான் அப்படிங்கிறத நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் சொல்கிறான் ஹீரோ வந்து சொல்கிறான், எங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சேடோ இருக்குது, பட் உங்ககிட்ட சேடோவே கிடையாது டெஞ்சி, ஸோ இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நீயும் என்னை ஏமாற்றிட்டு தானே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு சொல்கிறான், நான் இதுவரை மீட் பண்ண எல்லா டீமன்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேடோ அப்படிங்கிறதே ஒன்று கிடையாது, பட் இப்போ தான் நான் உன்னை பார்க்குறேன், உங்ககிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சேடோ அப்படிங்கிறது இல்லை, இங்கே பாரு இந்த ஒரு டீமனுக்கும் சேடோ கிடையாது, ஸோ எப்பயுமே டீமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நிழலை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க. இன்னொரு சைடு அப்படியே நம்ம டேராவை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ஜின்னும் நம்ம ஹாரோவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாருக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் எபிசோடில் நீங்கள் ஞாபகம் இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம டேராசானுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி கொடுத்துருப்போம் நம்ம ஜின், ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா எங்களை வந்து பாரு, ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா அப்படி எங்களை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஜின் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம ஜின்னை பார்க்கறதுக்காக நம்ம டேரா வந்திருப்போம். ஸோ சரி அவன் உள்ளே தான் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பார் லேடி சொல்ல அவங்க உள்ளே போகிறாங்க. நம்ம டேரா சொல்கிறான், ஜின் இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா, நான் வந்து அரை மணி நேரம் ஆகுது, எனக்கு யாருமே எந்த விதமான ஆல்கஹால் எந்த விதமான ட்ரிங்க்கும் கொடுக்கல, எந்த பொண்ணுங்களும் இங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்ல, உனக்கு ட்ரிங்க்லாம் கொடுக்க முடியாது, இந்த காஃபி தான் இருக்குது, காஃபியை வேணா குடி அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுக்குறாங்க அவனுக்கு. சரி அட்லீஸ்ட் இதாவது கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபியை குடிச்சிட்டே நம்ம ஜின் கிட்ட கேட்குறான், லாஸ்ட் டைம் நீங்கள் எங்களை அனுப்புனதுக்கப்புறம் எங்களை சில பேர் ஃபாலோ பண்ணாங்க, ஒரு லேடி கூட எங்களை ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம்மா எனக்கு இந்த நியூஸ் இப்போ தான் தெரிய வந்தது, அது எங்கள் அண்ணனோட வேலை தான், என்னைய மன்னிச்சிரு, எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது, எங்களுக்கு உங்களோட ட்ரஸ்ட் வேணும்னு தான் நாங்கள் நினச்சோம், பட் எங்கள் அண்ணன் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறோம். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த தடவை காக்கிமோரி கிளானை எவனோ ஒரு அட்டாக் பண்ண போயிருக்கான், அவங்க நீங்கள் இல்லைன்னு எனக்கு தெரியும், பட் இந்த தடவை எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க ஹெல்ப்பை கேட்குறான். அப்படியே இன்னொரு சைடு அப்படியே நம்ம யூரோ சைடு காமிக்கிறாங்க. ஸோ நம்ம டெஞ்சி வந்து சொல்கிறேன், உனக்கு ஷேடோ தான் வேணும்னா என்னால் ஒரு ஷேடோ உருவாக்க முடியும், நான் உன்னை பார்த்த சந்தோஷத்தில் நான் அதை உருவாக்குறதே மறந்துட்டேன், நீ என்னை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம யூரோ கேட்குறான், எனக்கு நிலைமை தெரிஞ்ச நாள்லேருந்து நான் உன்னை ஒரு நண்பனாக தான் பார்த்தேன், என் கூட இருந்த ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், பட் என்னை சின்ன வயசுலேருந்தே நீ என்னை ஏமாற்றிட்டு இருந்திருக்கல அப்படின்னு அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து இருக்கு, ஏன்னா அவனோட வில்லேஜில் எல்லாருமே அவனை ஏமாற்றிட்டு இருக்காங்க. சரி அதெல்லாம் போகட்டும், நீ ஒரு டீமனாக இருந்தால் உனக்குன்னு ஒரு பார்ட்னர் இருப்பாங்களே, அந்த பார்ட்னர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் தான் முட்டாளாக இருந்திருக்கேன், அந்த பார்ட்னர் யார், ஃபேக் ஆசா தானே, எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா அவனோட உண்மையான டீமன் ஃபார்முக்கு மாறுறான். ஸோ இதுதான் அவனோட டீமன் ஃபார்ம். ரொம்ப குள்ளையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். எங்களை வந்து ஜெர்சிக்கு வராசி டீமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த சின்ன பையன், அந்த சின்ன பையன் கிடையாது, அந்த சின்ன டீமன் வந்து சொல்லுவான். அப்புறம் நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் கேட்குறாங்க, ஹீரோ என்ன உனக்கு தெரியாதா, அவன் டீமன் உனக்கு தெரியாதா, இவ்வளோ நாள் உனக்கு டீமன் தெரியுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ உடனே கேட்குறான், அப்போ நீங்களே என்னை ஏமாத்திட்டு தான் இருந்திருக்கீங்களா, என்னை வில்லேஜில் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கீங்க, இவன் டீமன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் சொல்கிறாங்க, அதேதான்ப்பா நானும் சொல்கிறோம், சின்ன வயசுலேருந்து நீ அவன் கூட தான் சொல்லிட்டு இருக்கு, ஸோ நாங்கள் வந்து உனக்கு அவனை தெரியும், அவன் டீமன் தான் உனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் சொல்லுவாங்க. அப்படியா, உங்களை சொல்லி எந்த குத்தமும் இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இதெல்லாம் என்னோட முட்டாள்தனம் தான், நான் தான் என்னோட மக்களை நான் ரொம்ப நம்பிட்டேன். சரி உன்னோட அனதர் ஹாஃப் எங்கே இருக்குது, அவளை அங்கே செல்லில் தானே வச்சுருந்தாங்க, எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் வந்து கேட்குறான், சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட மாஸ்டர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம இவரு கேட்குறான். அவன் வந்து அந்த ஃபேக் ஆசாவை வச்சு என்னை ஏமாற்றி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பை பண்ண சொன்னேன், உன்னோட மாஸ்டர் யார் அவங்க அப்படின்னு சொல்ல, எங்களை ஒன்றும் ஸ்பையெல்லாம் உன்னை பண்ண சொல்லலை, அது ஒன்றும் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் சின்ன டீமனை வந்து சமாளிக்கலான்னு பார்க்குறான். சமாளிக்கணும்னு சொல்ல முடியாது, உண்மையாக அதுதான், அவன் வந்து இவரை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்த்தான், பட் இவரு தான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க, எல்லாருமே சேர்ந்து என்னைய கொல்லலாம்னு பார்க்குறீங்களா, கொண்டுட்டு என்கிட்ட இருக்க சிங்கிற பவர் எடுத்துக்கலான்னு பார்க்குறீங்களா, உங்களெல்லாம் நான் ரொம்ப நம்புறேன், எல்லாருமே என்னை ஏமாத்துறீங்க, ஒருவேளை நீ தான் கொள்றதுக்கு என்னை கொள்றது நான் நம்பிச்சு அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையனை கேட்க அங்கே வந்து எல்லா டெமன்ஸும் அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம இவரு வந்து கோவம் அதிகம் ஆனதுனால என்னென்னமோ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அந்த சின்ன டெமன் வேற அழுக ஆரம்பிச்சிருந்து, இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்களோட டீமன் யார் அப்படின்னு, சரி உங்களோட மாஸ்டர் யார் அப்படிங்கிறத கேட்க அவங்க சின்ன பையன் சொல்கிறான், நான் அம்மான்னு யாரை கூப்பிட்றேனோ அவங்க தான் என்னோட மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறான். கியோகாசானா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க, அப்படியே அந்த வில்லேஜில் காமிக்கிறாங்க. ஸோ இவங்க தான் அந்த கியோகாசான். ஸோ இவங்க சொன்னனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 டீமன்ஸும் ஒன்று ஃபேக் ஆசாவாக மாறி நம்ம யூரோவை ஏமாற்றிட்டு இருந்திருக்கு, இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூரோவை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூரோவோட ஃப்ரெண்டு மாதிரி சின்ன வயசுலேருந்தே நடித்து அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கான். ஸோ இதெல்லாம் கேட்டோன்னே யாராக இருந்தாலும் கோபம் தான் வரும், பட் இருந்தாலும் யூரோ ரொம்பவும் கோவப்பட்டுறான், எல்லாருமே என்கிட்ட ஏமாத்திருக்கீங்களே, ஸோ இனிமேல் என்னால் வில்லேஜில் யாருமே நம்ப முடியாது, நான் யாரையும் நம்பணுங்கிற அவசியமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல அந்த டீமன் உடனே அவனோட ஃபார்முக்கு மாறுது. அதுக்கப்புறம் நம்ம யூரோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி திட்டிட்டு, இனிமேல் உன்னை எல்லாம் நான் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்துட்டு என்னை கொஞ்ச நேரம் தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருக்க அந்த காட்டுக்குள்ளே மலையில தானே இருக்காங்க, அப்படியே ஓரமாக நடந்து போயிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ என்னோட மைக்கில் ஏதோ இஷ்யூ இருக்குது போல், சவுண்டு அப்பப்போ அதிகமாக வருது, அப்பப்போ கம்மியாக வருது. நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறப்போ புது மைக் வாங்கிடுறேன். இந்த வீடியோ மட்டும் ப்ளீஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோலேருந்து கண்டிப்பாக ஒழுங்காக அப்லோட் பண்ணுறேன். வேறு ஒரு மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டு வாங்கிடுறேன், ஆல்ரெடி ஆர்டர் போட்டுட்டேன், ஸோ நாளைக்கு வந்துடும், நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடுறேன். ஓகே விவர்ஸ், இது வரைக்கும் நான் தான் மிஸ் நோபடி அண்ட் ஐம் சைனிங் ஆஃப் அண்ட் டாட்டா பாய்.